பிரபஞ்ச சக்தி டிவி. Video 57. கடமை. மாத இதழ் செப்டம்பர் 2007. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: 1 lakh people convert to Buddhism. Mumbai witnessed nearly 1 lakh people from tiny pockets of Maharashtra come together for a mass religious conversion rally at the Mahalakshmi race course. TR1 BILS did not follow Hinduism and so it could not be termed a move away from Hinduism. இந்து மதத்தை பின்பற்றாத குறை சொல்லும் கோடிக்கணக்கான இந்துக்கள் இந்து மதத்தை மாற்றுவது பற்றி யோசிக்க வேண்டும். வேறு மதத்தில் சேருவது தீர்வு அல்ல. செய்தி: Big step for women. Pratibha. United Progressive Alliance presidential candidate Pratibha Patil said her nomination was a big step for women. பிரதிபா பாட்டீலுக்கு கிடைத்திருக்கும் ஆதரவு இந்திய நாடு கடவுளுக்கு அடுத்த இடத்தை பெண்ணுக்குத்தான் கொடுக்கிறது என்பதற்கு ஆதாரம். செய்தி: Hasina arrested, sent to jail. The former Bangladesh Prime Minister and President of Awami League, Sheikh Hasina, was arrested from her residence and produced before a court, which sent her to jail after rejecting her bail petition. ஆட்சியில் இருப்பவர்கள் இதற்கு முன் ஆட்சி செய்தவர்களை கைது செய்வது ஜனநாயகத்தில் புதிய சம்பிரதாயம் ஆகிவிட்டது. செய்தி: 13-year RI, rupees 100 crore fine for Telgi. A special court in Pune sentenced Abdul Karim Telgi, the brain behind the multi-crore stamp paper scandal, to 13-year rigorous imprisonment and imposed on him the highest quantum of fine in the country, so far rupees 100 crore. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போலி ஸ்டாம்ப் பேப்பர் விற்கப்பட்டதை தடுக்க தவறிய தெரியாமலே இருந்த அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் இந்த குற்றத்திற்கு உடந்தையானவர்களே. செய்தி: Tallest among political leaders, it was a salutation to one of the longest and most illustrious political careers in the history of the country when national and regional leaders hailed Tamil Nadu Chief Minister M. Karunanidhi as a champion of social justice and a crusader for the cause of the downtrodden at the function held to commemorate his 50 unbroken years as a legislator in Chennai. தன்னையும் தன் குடும்பத்தையும் தான் பிறந்த இனத்தையும் ஒரே சீராக உயர்த்தியவர் மனித வரலாற்றில் கருணாநிதி ஒருவர்தான். அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால், அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. குறள்: அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. பொருள்: இல்வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். இல்வாழ்க்கை பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் விளங்குவதற்கு அன்பான உள்ளமும் அதை ஒட்டிய நல்ல செயல்களும் தேவை என்று கருணாநிதி பொருள் சொல்லியிருப்பது நன்றாக உள்ளது. அடுத்த தலைப்பு: இந்து மதம், வளர்ச்சியும் வீழ்ச்சியும். இந்து மதத்தின் குறைகள்: சூரியனும் சந்திரனும் கோளங்களும் நட்சத்திரங்களும் ஆற்றல் மிக்கவை. மனிதனின் எண்ணங்கள் முயற்சிகள் மீது இவற்றின் பாதிப்பு நிச்சயம் உண்டு. அதே சமயம் அந்த பாதிப்புக்கு அளவும் எல்லையும் உண்டு என்பதை
இந்து மதம் உணரவும் இல்லை, உணர்த்தவும் இல்லை. சூரியனும் சந்திரனும் நிலையானவை, மனிதன் நிலையற்றவன் என்ற தவறான கருத்தை இந்து மதம் ஏற்படுத்திவிட்டது. ஒரு மனிதன் முடித்த இடத்தில் இன்னொரு மனிதன் ஆரம்பிக்கிறான். பிறகு அவர்கள் முயற்சிக்கும் முடிவு ஏது? சந்திரனை கடவுளாக நினைத்து வணங்குகின்றவனுக்கு அதை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வரும்? சிந்திக்கும் ஆற்றல் படைத்த மனிதனுக்கு முன்னால் கோலங்களும் நட்சத்திரங்களும் எம்மாத்திரம். இந்துக்கள் எப்போது இதை உணரப்போகிறார்கள்? அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. ஆதிசைவர் என்றும் சிவாச்சாரியார் என்றும் பின்னர் ஓதுவார் என்றும் அழைக்கப்பட்டவர்கள் திராவிட இனத்தைச் சேர்ந்தவர்களே. இவர்கள் தங்கள் பழக்க வழக்கங்களிலும் நடைமுறை பாவனையிலும் பிராமணர்களை பின்பற்றுகிறார்கள். இவர்களில் சிலர் பூணூல் அணிகின்றனர். சைவ இந்து கோயில்களில் ஓதுவார்களே பூசாரியாக பணியாற்றுகின்றனர். மேற்படி ஓதுவார்களில் சிலர் பிராமணர்களோடு கலந்திருக்க வாய்ப்பு உண்டு. சிவன் கோயில்களில் பூசாரியாக பணியாற்றும் பிராமணர்கள் மற்ற பிராமணர்களை விட குறைந்தவர்களாகவே கருதப்படுகின்றனர். சிவன் பிராமணர்கள் தோன்றிய ஆரிய இனத்தின் கடவுள் அல்ல என்பதற்கு இதுவும் சான்று. ராவணன், வாலி, சுக்ரீவன், மாரீசன், சுபாகு, கரன் போன்ற மாவீரர்கள் திராவிட தாய்க்கும் ஆரிய தந்தைக்கும் பிறந்தவர்களே. ஆரிய திராவிட கலப்பு திருமணம் அந்த நாட்களில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி. நைல் நதி எடுத்துச் செல்லும் வளமான மண் மகிப்தில் முக்கோண வடிவில் ஆற்றுப்படுகையை ஏற்படுத்தியுள்ளது. கிரேக்கர்கள் இதற்கு டெல்டா, கிரேக்க மொழியில் வரும் எழுத்து என்று பெயரிட்டனர். மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள காங்கோ நதி உலகில் உள்ள மிகப்பெரிய நதிகளில் ஒன்று. தற்போது சயர் என்று அழைக்கப்படும் காங்கோ நதியின் நீளம் 4700 கிலோமீட்டர். இந்த நதியின் நீர்ப்படுகை 38 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்புள்ளது. அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. The indefinite article a is used to mean one in the numerical sense. Example, 12 numbers make a dozen. A can mean somebody by that name. A Prakash came to meet you. Someone named Prakash. A can refer to one representing a group. A boy of your age should know it. Be a man of quotations. If you win, you need not explain. If you lose, nobody listens to your explanation. Never believe what the lines on your hand predict about your future, because people who do not have hands also have future. We may not achieve everything we aim, but we will not achieve anything if we do not aim. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். தாசா, தாசா, புதிய. முஷ்கில், முஷ்கில், கடினமான. குலா, குலா, திறந்த. ஹவா, ஹவா, காற்று. தர்காரி, தர்காரி, காய்கறி. வாக்கியம், உச்சரிப்பு, பொருள். ஹமேஷா தாசா பல் காவோ. ஹமேஷா தாசா பல் காவோ. எப்போதும் புதிய பழம் சாப்பிடு. குலி ஹவா மே சோனா புரா ஹை. குலி ஹவா மே சோனா புரா ஹை. திறந்த வெளியில் தூங்குவது கெட்டது. முஜே ஜானே தோ, முஜே ஜானே தோ, என்னை போக விடு. மஞ்சு தர்காரி கரிதனே கை ஹை. மஞ்சு தர்காரி கரிதனே கை ஹை. மஞ்சு காய்கறி வாங்க போயிருக்கிறாள். ஏ காம் முஷ்கில் மத் போல்னா. ஏ காம் முஷ்கில் மத் போல்னா. இந்த வேலையை கடினம் என்று சொல்லாதே. அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி விஞ்ஞானபூர்வமான மனப்பான்கு, மனிதாபிமானம், எதையும் ஆராய்ந்து பார்க்கும் குணம், சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்ப்பது குடிமக்களின் அடிப்படை கடமை. பொது சொத்துக்களை பாதுகாப்பதும் வன்முறையை தவிர்ப்பதும் குடிமக்களின் கடமைகளே. மக்கள் தனியாகவும் கூட்டமாகவும் செய்யும் முயற்சிகளில் மிகச் சிறப்பான வெற்றி பெற ஒவ்வொருவரும் முழுமையாக பாடுபட வேண்டும். 6 வயதிற்கும் 14 வயதிற்கும் இடைப்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் அவர்களின் பெற்றோர்கள், காப்பாளர்கள் கல்வி புகட்ட தேவையான நடவடிக்கை எடுப்பது அவசியம். அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். ஒரு பொருளை பற்றி உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறவன் அதை பற்றிய உண்மையை அறிய மாட்டான். அவனை நம்பாதே. அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள். வங்கியில் உள்ள
NCBA யூனியனான பேங்க் ஆஃப் பரோடா ஸ்டாஃப் யூனியனின் மாநில தலைவர் MK மாரடிக்கு ஏறத்தாழ அந்தரங்க காரியதரிசியாக தினமும் மாலையில் பணியாற்றினேன். மண்டல அலுவலகத்தில் நான் வேலை செய்ததால் வங்கி நிர்வாகத்திற்கும் யூனியனுக்கும் ஒரு பாலமாக செயல்பட்டேன். இதனால் என் முக்கியத்துவம் உயர்ந்தது. AIBA யூனியனைச் சேர்ந்தவர்கள் ஒரு பக்கம் ஆச்சரியமும் இன்னொரு பக்கம் பொறாமையும் கொண்டார்கள். தங்கள் யூனியனிலிருந்து என்னை வெளியேற்றியது தவறோ என்ற எண்ணம் அவர்கள் மனதில் துளிர்விட ஆரம்பித்தது. மாரடி தலைமையிலான யூனியன் முடிந்துவிட்டது என்று பலர் முடிவு செய்த நேரத்தில் நான் அந்த யூனியனில் போய் சேர்ந்தது அவர்கள் முடிவை பொய்யாக்கிவிட்டது. 6 மாதங்கள் கழித்து தஞ்சாவூரில் பொதுக்குழு கூட்டமும் மாநாடும் நடைபெற்றன. அகில இந்திய தலைவர் ராஜகோபால் உத்தரவுப்படி பொதுக்குழு கூட்டத்தில் தேர்தல் நடக்கவில்லை. மாநில தலைவர் மாரடி பதவியிலிருந்து விலக வேண்டும் என்பது அகில இந்திய தலைவரின் விருப்பம். அந்த விருப்பத்தை மாரடி படித்து காட்டினார். கூட்டத்தில் ஒரே கூச்சல், குழப்பம். யோசித்து பார்த்தேன். இவ்வளவு உறுப்பினர்கள் ஆதரவு உள்ள தலைவரை பதவியிலிருந்து இறங்க சொல்வது தவறு, முட்டாள்தனம். நான் சுருக்கமாக என் கருத்தை சொன்னேன். அகில இந்திய தலைவர் ராஜகோபால் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு மாநில சங்கத்தை நடத்த தயாராக இருந்தால் மாரடி ராஜினாமா செய்யலாம், இல்லை என்றால் ராஜினாமா செய்யக்கூடாது. எல்லோரும் நான் சொன்ன கருத்தை பாராட்டினார்கள். மீண்டும் கூட்டத்தில் அமைதி ஏற்பட்டது. அடுத்த தலைப்பு கவிதை. வேலை. விளையாட்டு என்றால் மகிழ்ச்சி, வேலை என்றால் தயக்கம். வேலை விதிமுறையுள்ள விளையாட்டு. செய்யாதே என்றால் விளையாட்டும் நமக்கு பாரம். எதையும் வாசிக்க தயார். மனப்பாடம் என்றால் கசக்கும். படிப்பதோடு நிறுத்திவிட்டால் படித்தது மனதில் பதியாது. உழைப்பு பாதி, உல்லாசம் பாதி. மனம் பக்குவமடையும் மார்க்கம். உல்லாச ஆசை ஒரு நாள் தானே தோற்று கிளம்பும். வேலைக்கு வெற்றி அன்றே ஆரம்பம். வேலை இல்லை என்பது பொய். எந்த வேலையும் நம் வேலை என்ற கோஷம் முழங்கட்டும். உடம்பு உழைத்து பழகட்டும். அடுத்த தலைப்பு கட்டுரை. சமூகம். சமூகத்தின் அங்கீகாரமும் மதிப்பும் ஒருவருக்கு எளிதில் கிடைத்து விடுவதில்லை. சமூகம் எத்தனையோ தடுப்புச் சுவர்களை வைத்துத்தான், அந்த சுவர்களை தாண்டுகிறவர்களைத்தான் உயர்ந்த பதவிகளை கொடுத்து அங்கீகரிக்கிறது. எப்படிப்பட்ட தடுப்புச் சுவர்? 100 பேரில் 97 பேர் முடியாதவர்கள், 3 பேர் செயலை முடித்து காட்டியவர்கள். முடியாதவன் முடிந்தவனுக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் அந்த 3 பேர் தங்கள் பலத்தால் 97 பேரை கட்டுப்படுத்துவார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலும் யாரை யார் ஆள்வது என்ற கேள்வியும் அதற்கு விடைகான போராட்டமும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சமூகமே தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆளும் உரிமையை கொடுக்கிறது. அந்த உரிமையை, அங்கீகாரத்தை பதவியை பெறாதவன் பொறாமைப்படுவதில் நியாயமில்லை. தேர்ந்தெடுக்கும் முறையை, தடுப்புச் சுவரை வேண்டுமானால் மாற்றி அமைக்கலாம். ஆனால் ஒரு போட்டியை வைத்து அதில் வெற்றி பெற்றவனை ஆள வைப்பது, மற்றவர்களை அடிபணிந்து வாழ வைப்பது சமூகத்தின் இயங்கும் முறை, மனிதர்களை இயக்கும் முறை. அதை எல்லோரும் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. சமீபத்தில் கரூரில் தமிழக வெற்றி கழகம் நடத்திய பொதுக்கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள், 100 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இது பற்றி உங்கள் கருத்து என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அடுத்த 6 மாதங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் எங்கேயும் கூட்டம் நடத்தக்கூடாது என்று காவல்துறை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். கேள்வி 2. புதிதாக ஏதாவது முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்களா? பங்குச்சந்தை பற்றிய ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன். கேள்வி 3. எங்கே அந்த வெண்ணிலா என்ற பாடலை பாடுவீர்களா? எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, கல்லை கனியாக்கினாள், முல்லை மலராக்கினாள். எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, தரையில் நடந்த நான் வானில் பறக்கிறேன். உன்னால் தானம்மா, உன்னால் தானம்மா, இரவாய் இருந்த நான் பகலாய் மாறினேன்.
உன்னால் தானம்மா, உன்னால் தானம்மா. எனக்கென இருந்தது ஒரு மனசு, அதை உனக்கென கொடுப்பது சுகம் எனக்கு. எனக்கென இருப்பது ஒரு உசுறு, அதை உனக்கென தருவது வரம் எனக்கு. நீ மறந்தால் என்ன, மறுத்தால் என்ன, நீதான் எந்தன் ஒளி விளக்கு, என்றும் நீதான் எந்தன் ஒளி விளக்கு. எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, மழையில் நனைகிறேன், குடையாய் வருகிறாய், வெயிலில் நடக்கிறேன், நிழலாய் வருகிறாய், தாகம் என்கிறேன், நீராய் வருகிறாய், சோகம் என்கிறேன், தாயாய் வருகிறாய். நதிகளில் மீன்கள் நீந்துதம்மா, அதில் நதிக்கொரு வலியும் இல்லையம்மா. உன் நினைவுகள் இதயத்தில் நீந்துதம்மா, அதில் எனக்கு ஒரு வலியும் இல்லையம்மா. நீ இருந்தால் என்ன, பிரிந்தால் என்ன, காதல் எனக்கு போதுமம்மா, என் காதல் எனக்கு போதுமம்மா. எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா. மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.